தோழர்களே, நான் நம்புகின்றேன் 2024 லோக்சபா தேர்தல் முடிவுகள் அதை ஒரு அளவுகோலாக வைத்து பார்த்தால் இந்த உலகமே நம்புகிறது மற்றும் நம்பும். இதுவே என்டிஏவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் 2 நாட்களாக அவர்கள் எப்படி சித்தரித்தார்கள் என்று. நாம் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்பது போல போய்விட்டது. இதைத்தான் எங்கும் பார்க்க முடிந்தது. ஏனெனில் அவர்களுக்காக வேலை செய்தவர்களின் மன உறுதியை உயர்த்துவதற்காக இதுபோன்ற கற்பனையான ஏமாற்று வேலைகளை நாட வேண்டியது ஏன்? மேலும் நண்பர்களே, கூட்டணி வரலாற்றில் புள்ளி விவரங்களை நீங்கள் பார்த்தால் இதுதான் பலம் வாய்ந்த கூட்டணி ஆட்சி என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை ஏற்காமல் இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்களை தோல்வியின் நிழலில் ஆழ்த்துவதற்காக. ஆனால் இவையெல்லாம் தற்காலிகமானது. அவர்கள் ஸ்தம்பித்துப் போவார்கள். ஆனால் நாட்டு மக்களுக்கு நன்றாகத் தெரியும், நாம் தோற்கடிக்கப்படவில்லை, நாம் தோற்கவும் இல்லை என்று. ஆனால் 4ஆம் தேதிக்கு பிறகான எங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது? நம் வெற்றியை எப்படி கையாள்வோம் என்பதை நமது அடையாளத்தை காட்டுகின்றது அவர்களுக்கு. நம்முடைய மதிப்புகள் என்பது வெற்றி என்பது எங்களை வெறி கொண்டவர்களாக எங்களை என்றும் மாற்றாது. மேலும் நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட மக்களைக் கண்டு ஏளனம் செய்யும் பழக்கம் எங்களிடம் இல்லை. நாங்கள் வெற்றியை கையாள்வோம். தோற்றவர்களை பார்த்து ஏளனம் செய்யும் வக்ரத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள மாட்டோம். எங்களுக்கு மதிப்பு தெரியும். இப்போது எந்த குழந்தையிடமும் கேளுங்கள், லோக்சபா தேர்தலுக்கு முன் யார் அரசாங்கம் இருந்ததென்று. என்டிஏ என்று சொல்வார்கள். 2024 தேர்தலுக்கு பிறகு யார் அரசாங்கம்? என்டிஏ. எனவே நாங்கள் எதை இழந்தோம் சகோதரரே? முன்பும் என்டிஏ தான் இருந்தது, இன்றும் என்டிஏ தான் இருக்கிறது, நாளையும் என்டிஏ தான் இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். 10 வருடங்கள் கழிந்த பின்னரும் 10 வருடங்களுக்கு பிறகும் காங்கிரஸால் 100 என்ற எண்ணிக்கையை கூட தொட முடியவில்லை. நாம் எண்ணி பார்த்தால் 14, 19 மற்றும் 24 3 தேர்தல் முடிவுகளையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால், காங்கிரசின் வெற்றியை 3 தேர்தலிலும் கூட்டி பார்த்தால், அவர்கள் 3 தேர்தலிலும் சேர்த்து வெற்றி பெற்ற இடங்களை நாம் இந்த ஒரு தேர்தலில் அதிக இடங்களை பெற்றுவிட்டோம். அதைவிட மேலும் நான் தெளிவாக பார்க்கின்றேன் நண்பர்களே, இந்த இந்தி மக்களுக்கு எந்த புரிதலும் இல்லை. முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மூழ்கிக் கொண்டிருந்தனர். இப்போது மிக வேகமான முறையில் அவர்கள் மூழ்கிப் போய்க் கொண்டிருக்கிறார்கள்.